ஸ்கிரிப்ட் கேட்டு முடிச்சுட்டு ஓகே இது மாதிரி என் பையனை பிக்கப் பண்ணோம், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புனாங்க. பின்னாடி ஓடி ஏன்னா ஓகேவா இல்லையாம ஓகே தான் அப்படின்ட்டு கார்ல ஏறி போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் அவர் தான். அவர் டான்ஸ் ஆட முடியும், அவர் வந்து ஆக்சுவலாக ஃபைட் நல்லா பண்ண முடியும், அதே மாதிரி ஆக்ஷன் பண்ண முடியும். எந்த ஜேர்னர் வேணா அவருக்கு செட் ஆகும். அவர் எஸ்ன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கு அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. நீங்க ஆரம்பிங்க. இல்ல எனக்கு முதல்ல ஒரு பர்சனலான கொஸ்டின் சார். நான் ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்த டைம்ல இருந்தே இப்போ வரைக்குமே எப்படி சார் எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கீங்க? அந்த ஒரு சிரிப்பு இருக்குல்ல, எவ்வளோ பெயின் இருந்தாலும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் உங்களை பார்த்தா அந்த வலி எல்லாம் போய் அப்படியே ஹாப்பியா ஆகுது. How is that possible? Tell me about it. நம்ம ஹாப்பியா இருந்தா நம்ம சுத்தி நடக்கிற எல்லா விஷயமும் ஹாப்பியா இருக்கும். ஸோ ஹாப்பியா இருப்போம். அதனால தான் நீங்க இன்னொரு வேற ஆப்ஷனும் கிடையாது. அதனால தான் நீங்க வந்து ஹாப்பியான படங்கள் எடுத்து எங்களுக்கு ஹாப்பியான படங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. Thank you so much. இது உங்களுடைய மேடை, ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஜெயம் ரவி சார் ஃபேன்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க வந்து சாரை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் நேரில் ஸ்டேஜில் அவர் பேசுறதையும் கேட்க போறீங்க. ஸோ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட ப்ரொடியூசர், என்னோட ஹீரோ ரவி சார், அப்புறம் என்னோட கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாரும் வந்திருக்காங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜெயம் ராஜா சார். சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். ரொம்ப சந்தோஷம். மீடியா பர்சன்ஸ் இருக்காங்க, எல்லாரும் பார்த்ததில் ரொம்ப நாளைக்கு சந்தோஷம். என்ன சொல்றது, ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் ஈவெண்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் வித் ஸ்க்ரீனிங்கோட, இல்லைனா ப்ரெஸ் மீட் தனியாக நடக்கும், ஆடியோ லான்ச் தனியாக நடக்கும். ஸோ எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐம் ஸோ ஹாப்பி, ஐம் ஸோ எக்ஸைட்டட். ஓகே, உங்களோட படத்துல எப்பவுமே வந்து ஹாப்பியான நிறைய எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த ஃபேமிலி இமோஷன்ஸ் எங்கேயாவது நீங்க வந்து உள்ள கொண்டு வந்து அது அழகா டீல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படத்துல பிரதர் அப்படின்னு டைட்டில் கொடுத்து நம்மளுடைய பூமிகா மேமும் ரவி சாரும் வந்து நடிச்சிருக்காங்க. அந்த அழகான ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லுங்க சார். How did you design it? ஆக்சுவலா எனக்கு ரியல் லைஃப்ல வந்து சிஸ்டர் கிடையாது. ஆக்சுவலா எனக்கு கசின்ஸ் தான் இருக்காங்க. ஓகே. ஸோ எனக்கு நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்று அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும். நம்ம இந்த மாதிரி படம் பார்த்தேன் பிரதர், ஸோ உங்க ஞாபகம் வந்துச்சு, உங்ககிட்ட பேசணும், இல்லைன்னா சண்டை போடணும், ஏதோ ஒன்று அது ஒரு ஒரு ஞாபகம் வரணும். அக்கா இல்லாதவங்களுக்கு வந்து இப்படி ஒரு அக்கா இல்லையே அப்படின்னு ஒரு ஃபீல் வரணும். ஸோ அதுதான் வந்து டார்கெட். ஸோ அப்படி தான் வந்து இந்த படம் பிளான் பண்ணோம். ஒரு 2-3 ஐடியா சொன்னேன் ரவி சாரை பார்த்து. ஒரு 3 ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணோம். வெதர் 3மே நல்லா இருக்கு வெதர், ஒரு 2 மினிட்ஸ் அப்படின்ட்டு போனாரு. போயிட்டு கரெக்டாக 2 மினிட்ஸ் கழிச்சு வந்து இந்த லைன் நல்லா இருக்கு, இந்த டைம்ல இது பண்ணலாம். ஏன்னா நான் வந்து ஜெயம்ல இருந்து ஆரம்பிச்சு குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, அப்புறம் சம்திங் சம்திங், சந்தோஷ் சுப்ரமணியம், இந்த ஜோன்ல நான் படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த ஜோன்ல இந்த படம் பண்ணலாம், இது இந்த ஸ்கிரிப்ட் அந்த ஜோன்ல இருக்கு, ஸோ இதை நம்ம பண்ணலாம், இப்போ கரெக்டாக இருக்கும் எனக்கு அப்படின்னு சொன்னாரு. ஸோ அங்கேருந்து தான் இந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே உள்ளே வந்தாங்க. அதில் வந்து ராவ் ரமேஷ் சார் வந்து ஆக்சுவலாக ரவி சார் வந்து நானும் ரவி சாரும் பேசிகிட்டு இருந்தோம். அவர் தான் சஜஸ்ட் பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஜெய் பீமில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் பேசும்போது ஒரு ஆப்ஷன் அவர் சொன்னார். எனக்கு சொன்னோடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. உடனே நான் ஓகே சொன்னேன். உடனே ஹைதராபாத் போய் அவருக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் சொன்னேன். அவர் இவ்வளோ நல்லா தமிழ் பேசுவாருன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் வந்து சரி யாரோ டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு தான் பண்ணணும்னு நினச்சி தான் போனேன். பட் வீட்டில் போய் கதைலாம் சொன்னதுக்கப்புறம் எனக்கு இன்னும் என்ன சொல்றது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவரோட கேரக்டர், நான் எப்பயுமே கொஞ்சம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ண மாட்டோம். ஸோ ஆன் த ஸ்பாட்ல நிறைய இம்ப்ரூவைசேஷன் நடக்கும். ஸோ அவர் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணோம். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு அவர் கூட என்ன சொல்ற ஒர்க் பண்றது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலா இவர் ராவ் ரமேஷ் சார் மென்ஷன் பண்ண மாதிரி ஆக்சுவலா ரவி சார் அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு. இந்த படத்துல நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படி கிடையாது. எனக்கு எங்க இருக்குமோ அங்க நான் ஸ்கோர் பண்ணிடுவேன். பட் அது இல்லாம எல்லாருக்கும் அந்த ஒரு ஸ்கோப் இருக்கணும், அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். ஏன்னா இது ஒரு ஃபேமிலி படம். ஸோ அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தோம் நானும் ரவி சாரும். ஸோ அது வந்து இந்த படத்துல அமைஞ்சிருக்கு. எல்லாருமே ஆக்சுவலா பூமிகா மேம் அதே மாதிரி போய் பாம்பேல போய் கதை சொன்னோம். இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கேட்டு முடிச்சுட்டு ஓகே இது மாதிரி என் பையனை பிக்கப் பண்ணோம், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புனாங்க. பின்னாடி ஓடி ஏன்னா ஓகேவா இல்லையாம ஓகே தான் அப்படின்ட்டு கார்ல ஏறி போயிட்டாங்க. இந்த கதை ஓகே சொல்றதை விட அவங்க பையனை பிக்கப் பண்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு அந்த இடத்துல. ஸோ அது ஒரு ஃபேமிலி பாண்டிங் அவங்களுக்கும் இருக்கு. ஸோ அவங்க வந்தாங்க இந்த படத்துக்குள்ள. அவங்க டப்பிங்லாம் பண்ணி அவங்களை ஸ்க்ரீன்ல பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்கள ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு. அதே மாதிரி விடிவி கணேஷ் சார் உங்களுக்கே தெரியும், அவரு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அது பேச மாட்டாரு டைலாக். அவர் இஷ்டத்துக்கு தான் பேசுவாரு.
ஆனா நல்லா இருக்கும் அது. அதுல நம்ம வந்து நோ சொல்லவே முடியாது. ஓகே. நான் டெய்லி காலைல ஷூட்டிங் போகும்போது இன்னைக்கு நம்ம எழுதுனதா அவரை பேச வைக்கணும்னு சொல்லி தான் நான் போவேன். ஆனா அவர் பேச மாட்டாரு. ஆனா எனக்கு ஆக்சுவலா என்னால நோ சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பேசிடுவாரு அவரு. அதே மாதிரி அதே மாதிரி நட்டி சார் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் அவரு. ஆக்சுவலா ஒரு ஆக்டர், ஒரு டிஓபி தாண்டி நிறைய பேசுவோம், நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடியும். ஸோ அவர் இப்படி எல்லாருமே அது மாதிரி சரண்யா மேம், அப்புறம் சீதா மேம், அச்சு சார்னு இருக்காரு, அவர் நடிச்சிருக்காரு, ரவி சார் ஃபாதரா, ராவ் ரமேஷ் சார், எல்லாருமே. அப்புறம் மெயினாக பிரியங்கா மோகன், அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க படத்தில். நீங்கள் பார்த்துருப்பீங்க சாங்கில், டான்ஸ் எல்லாம் செம்மையாக ஆடி இருக்காங்க இதில். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. அது வந்து அவங்க பண்ணும்போது எனக்கு தெரியல, பட் ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ நல்லா இருக்கு அவங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம். அவங்க ரியாக்ஷன்ஸ் வச்சு தனியாக ஒரு ப்ளூப்பர்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் எண்டில். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு அவங்க ரியாக்ஷன்ஸ்லாம். அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி என்னோட டிஓபி, என்னோட ஆர்ட் டைரக்டர், எடிட்டர் எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, என்னோட டீமு. அப்புறம் மெயினாக சுந்தர் சார். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சார் எனக்கு இது. ஏன்னா இவ்வளோ பெரிய கேஸ்ட் வச்சுட்டு ஒரு படம், அது வந்து அதே மாதிரி லொக்கேஷன்ஸ் ஊட்டி, அப்புறம் வந்து ஏற்காடு எல்லாமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. இன்னைக்கு ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன்னும் நிறைய பெரிய பிளான்லாம் வச்சிருக்காரு ப்ரமோஷனுக்கு. ஸோ அப் டு தீபாவளி வரைக்கும் நீங்கள் பிரதர் பற்றி நிறைய கேட்க போறீங்க. நீங்கள் எதாவது கேளுங்க, நான் சொல்கிறேன். இல்ல சார், நான் வந்து இந்த ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் பேர் படிக்கும்போது அந்த வரிசையில உங்க படத்துல வந்து இந்த ஸ்டன்னர் சாம் அப்படின்னு ஃபைட் மாஸ்டர் இருந்தது. சாரோட படத்துல ஃபைட்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சோ அத பத்தி கண்டிப்பா உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆமா, ஆக்சுவலா என் படத்துல பிளட் எல்லாம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இந்த மேக்கப்ல இருந்து பிளட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அடிபட்டா. இது வரைக்குமே நீங்க யூஸ் இது பண்ணல? வரைக்கும் நான் பெருசா இது வரைக்கும் எந்த படத்துலயும் யூஸ் பண்ணதே இல்ல. ஐ மீன் ஃபைட் எல்லாம் இருக்கு படத்துல, பட் அது வந்து ரொம்ப சீரியஸ், ஐ மீன் ரொம்ப பிளட் எல்லாம் வர அளவுக்கு எல்லாம் கிடையாது. ஒரு யூ சர்டிபிகேட் பிலிமுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கு இந்த படத்துல. இதுல ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா ஒரு 2-3 ஃபைட் எல்லாம் இருக்கு இந்த படத்துல. அது வந்து கதைக்கு ரொம்ப தேவையான இடத்துல தான் அந்த ஃபைட் பண்ணிருக்கோம். அதுலயும் ரவி சார் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. காமெடி இருக்குப்பா நம்ம படத்துல, எப்படிப்பா இல்லாம இருக்கும், அது கண்டிப்பா இருக்கு. ரவி சாரும் கலக்கிருக்காரு. அவருடைய சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாமே செம்மையா பண்ணிருக்காரு. விடிவி கணேஷும் அவரும் சேர்ந்து பண்றதுலாம் வேற லெவல்ல இருக்கு. விடிவி கணேஷ் இங்க பாத்தீங்களா, டான்ஸ் எல்லாம் பாட்டுலாம் எல்லாம் இருக்கு. ஓகே சார், சூப்பர், வெரி நைஸ். அதே மாதிரி உங்களுடைய அந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் பத்தி கேட்கணும். உங்களோட முதல் படத்துல SMS அப்படிங்கிறது வந்து ஆரம்பிச்சோம். நிறைய பேர் ஷார்ட் ஃபார்ம்ஸ்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா ப்ரோ அப்படின்னு தான் ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் கோயிங் டு கால் டூட் அப்படிங்கிற மாதிரி இப்போ ப்ரோன்னு கூட கூப்பிட போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி தேடி தேடி வைப்பீங்களா இந்த மாதிரி டைட்டிலே ஹிட் ஆகணும் அப்படின்னு? இல்ல, நான் வந்து யதார்த்தமா வைப்பேன், அது ஷார்ட் ஃபார்ம் ஆயிடும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். தேடி தேடி தான் வைப்பேன். இதுல வந்து ஆக்சுவலா பிரதர் அப்படின்னா இப்போ அவங்களே ப்ரோலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நான் வைக்கிறது இல்லை, அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல நான் தேடி தேடி வச்சுட்டு இருந்தேன். ஸோ ஆல் டுகெதர் ஒரு இந்த தீபாவளிக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். நீங்க தியேட்டர்ல போய் ஒரு ஃபேமிலியா இந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது வந்து ஒரு ஒரு ஃபீல் குடா இருக்கும், ஒரு ஹாப்பியா இருக்கும், ஒரு ஃபெஸ்டிவல். தான் இப்போ நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவாங்க, ஊருக்கு போவாங்க, எல்லாரும் தீபாவளிக்கு நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அடுத்து படம் தான் பார்க்கணும், என்ன படம் பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி படம், எல்லாரும் சேர்ந்து போகலாம், பசங்களை கூட்டு போகலாம், ஃபேமிலி கூட்டு போகலாம், ஒரு மொத்தமா ஒரு 30 டிக்கெட் அந்த மாதிரி போய் பார்த்துட்டு நீங்க வெளில வரும்போது கண்டிப்பா ஒரு ஒரு நல்ல எமோஷன் இருக்கும் இந்த படத்துல, ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் இருக்கும். எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு. ஸோ ஆக்சுவலா என்னோட ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் ரொம்ப பேஷியன்ஸா நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நான் என்னோட மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் ஆக்சுவலா நான் வந்து யாரு பேர் அதை மிஸ் பண்ணி தான் சாரி, பட் எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது எனக்காக பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். பிரியோராவே நான் வந்து சொல்லிக்கிறேன், தீபாவளிக்கு ரொம்ப சூப்பரான ஸ்வீட் சர்ப்ரைஸ் எங்களுக்காக வந்து காத்துட்டு இருக்கு. அண்ட் கூடிய விரைவில் சக்சஸ் மீட்ல வந்து உங்களை சந்திக்கிறோம். நன்றி. தேங்க்யூ. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ரவி சார். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து ராஜா சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் அவர் தான். அவர் டான்ஸ் ஆட முடியும், அவர் வந்து ஆக்சுவலாக ஃபைட் நல்லா பண்ண முடியும், அதே மாதிரி ஆக்ஷன் பண்ண முடியும். எந்த ஜேர்னர் வேணா அவருக்கு செட் ஆகும். அவர் எஸ்ன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கு அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அவர் மைண்ட் அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாரு அவர். ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு ஒரு கேப்புக்கு அப்புறம் ஒரு ஜாலியாக ஒரு படம் பண்ணலாம் அவர் டிசைட் பண்ணி இதில் வந்து அவரோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு. டப்பிங்லாம் பெரிய எஃபர்ட் போட்டிருக்காரு. அப்புறம் வந்து ஹாரிஸ் சார், அவரோட பெரிய ஃபேன் நான். ஆக்சுவலாக என்னோட ஃபோன் நீங்கள் இப்போ கூட செக் பண்ணலாம், நான் காசு கொடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ண சாங்ஸ்னா அது ஹாரிஸ் சார் சாங் மட்டும்தான். மற்றதெல்லாம் ஏதோ ஒன்று அங்கே டவுன்லோட் பண்ணி வாங்கிலாம் வச்சுப்பேன், இல்லைன்னா யூடியூப்ல கூட கேட்பேன். ஆனால் நான் வந்து ஆப்பிள் ஐடியூன்ஸில் போய் நான் பர்ச்சேஸ் பண்ண சாங்ஸ்னா அது ஹாரிஸ் சார் சாங் மட்டும்தான்.
ஸோ இன்னைக்கு வரைக்கும் அவரோட பெரிய ஃபேன். அவரோட 2வது படம் இது எனக்கு. Yeah. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓகே நான் ஒர்க் பண்ணேன் அவரோட. அது ரொம்ப நல்ல மெமரிஸ் அந்த படத்துல எனக்கு. எல்லா சாங்குமே ஹிட் கொடுத்தாரு. அது வேணாம் மச்சான் வேணாம் பெரிய ஹிட் ஆச்சு. Yes. Yeah. பட் எல்லா சாங்குமே பெரிய ஹிட் ஆச்சு அதுல. ஸோ அதே மாதிரி ஹாரிஸ் சார் வந்து அவர் ஜெயம் ரவி சாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவருக்கும் வந்து பெரிய லக் அவரு. ஸோ அவரும் சொன்னாரு நீங்க பேசுங்க அவர்கிட்ட பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் போய் இந்த ஸ்கிரிப்ட் சொன்னேன். இந்த ஐடியா அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவ் அவர் கொடுத்தாரு எனக்கு. இந்த படம் நல்லா வர்றதுக்கு அவரும் ஒரு காரணம். அவரோட பாசிட்டிவிட்டி. ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. சின்ன விஷயங்கள்லாம் அது எல்லாமே எனக்கு வந்து வேல்யூ ஆட் பண்ணியிருக்கு இந்த படத்துக்கு. அது மாதிரி படம் பார்த்ததுக்கு அப்புறமும் அவரோட இன்புட்ஸ் இருக்கு இந்த படத்துல. இப்போ மியூசிக் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஆக்சுவலி வெயிட்டிங் என்ன பண்ணியிருக்காரு பார்க்கணுன்ட்டு. எல்லா சாங்குமே நல்லா வந்திருக்கு, 5 சாங்கும். ஸோ அவரோட தொடர்ந்து வேலை செய்யணும். அவரோட பெரிய ஃபேன் நான். ஸோ தேங்க்யூ ஹாரி சார், தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir. தேங்க்யூ. Thank you very much. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச்.